திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பெரும் பணம் குரு, தேவைக்கு பணம் சுக்கிரன், தனவரவு ரகசியங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கின்றேன். மேலும் எங்களுடைய அறக்கட்டளைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு, பெரும் பணம் அளவான பணம், பணம் தான் ஒரு பெரிய விஷயம். இந்த கலியுகத்தில் பணம் இல்லாமல் எதுவும் இல்லை. அதாவதுங்க, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். ஐயா அப்படியே சொன்னாங்க. அதில் நம்ம ஏதோ கொஞ்சம் கற்றுருக்கோம், அவ்வளோதான். எப்போவுமே நம்ம ஒரு சின்ன அளவு தான். ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்போ வரும், எதன் மூலமாக வரும், பிரச்சனைக்கான காலம் என்ன, எந்த காலகட்டத்தில் அவருக்கு நன்மைகள் நடக்கும், எந்த காலகட்டத்தில் அவர் உயர்வாவார் அப்படிங்கிறது எல்லாம் தெல்ல தெளிவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பல வருட அனுபவம், பல ஜாதக ஆய்வுகள் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணுங்க, பார்த்துருக்கணும், அந்த ஆய்வுகள் பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் யாராலும் எதுவும் எடுத்தோனையுமே சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு மேலாக ஜோதிடத்துறையை உயிராக நேசித்தவர். ஸோ அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரும் பொக்கிஷம் என்ன அப்படின்னா, இந்த கிரக பலம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, லக்னாதிபதி நல்லதையே செய்வார் அப்படிம்பாங்க. ஆனால் என் குருநாதர் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, 4 லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி நல்லா செய்ய மாட்டார், மறைஞ்சாதான் நல்லா செய்வார். என்ன லக்னம்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் நைசார்சிக சுபர் அப்படிம்பார். அதை நைசார்சிக சுபர்னா என்னன்னா, நைஸாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த 4 லக்னத்துக்கு லக்னாதிபதி கெட்டாதான் பலன். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவாங்க. யாருங்க? புதனும் குருவும். இந்த புதன் 2 குருவுக்கு தான் நைசாசிக சுவர்கள் அப்படின்னு பேர். நைஸா ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நைஸா அவங்கள மாட்டி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஜோதிட விதிகள் நிறைய இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் பெரும் பணம், அளவான பணம். அளவான பணம்னா என்ன, பெரும் பணம்னா என்ன? ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றது சுக்கிரன். மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னா என்னங்க? சம்பாதிக்கிறோம், ஒரு சாப்பிட்றோம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறோம், ஒரு கார் வாங்கிக்கிறோம், ஒரு சந்தோஷமா போறோம், வரவு வருது, செலவாகுது, சந்தோஷமா வாழ்றோம். அப்படிங்கிறதா யாருங்க? சுக்கிரன். சரிங்களா? அதே சார் எனக்கு வரவு வருது, நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாமே இருக்கு, இதுக்கு மேல நாம மிச்சப்படுத்துறோம் இல்லைங்களா, சேவிங்ஸ் அப்படிங்கிறது யாருங்க? அதாவது நம்ம அளவுக்கு, அதாவது நம்முடைய கடமைகள், நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பூர்த்தியான பின்பு அதற்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடிய பணம் என்ன? குரு. அப்போ நமக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னா அது சுக்கிரன். அதாவது வரவு இருக்குது, செலவு இருக்குது, நாங்கள் நிம்மதியாக வாழ்றங்கிறது அது சுக்கிரன். அதுக்கு மேல நம்ம நிறைய சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு வச்சிருக்கிற அந்த லாப காசுங்கிறது யாருங்க? குரு. சரிங்க. இப்போ இந்த பெரும் பணம் குரு அப்படிங்கிறதுக்கான தத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ பொதுவாக குருவுனாவே எதை சொல்லுவோம்? பெரும் செல்வத்தை சொல்லுவோம். பெரும் செல்வத்துக்கு எந்த சுவாமியை சொல்லுவோம்? குபேரனை சொல்லுவோம். இந்த குபேரனுக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்டுங்க. குருவுடைய நட்சத்திரத்துல பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் சொல்றாங்க. ஏன், எதனால பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேரன்? அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணு வேண்டாங்க, நாம சம்பாதிக்கிறோம், சேவிங்ஸ் பண்றோம், ஒரு காசை மிச்சப்படுத்துறோம் அப்படின்னா எந்த பாவம்? 11ஆம் பாவம். சேமிப்பு லாபங்கிற எத்தனாம் பாவம்? 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் லாபம் இல்லையா? 11ஆம் இடம் சேமிப்பு இல்லையா? அப்ப அந்த வீட்டில் தானே குபேரன் இருக்க முடியும். அந்த வீட்டில் தானே குபேரன் இருக்க முடியும், 11ஆம் இடம். அப்ப அந்த சேமிப்புங்கிற லாபங்கிற இடத்துல தானே குபேரன் இருக்க முடியும். சரிங்க சார். இதுல இன்னொரு தத்துவம், குபேரனுடைய உருவம் எப்படி இருக்கும்? கும்பத்துடைய சிம்பிள் என்ன? பானை எப்படி இருக்கும்? குண்டா இருக்குமா? இருக்குமா?
11ஆம் இடம் லாபமா? அங்க கும்பம்ங்கிறது குடமா? குடம் தானுங்க. அப்போ அவருடைய வயிறு எப்படி இருக்கும்? பானை மாதிரி தான் இருக்கும். அப்போ 11ஆம் இடம் லாபம், 11ஆம் இடம் தான் பானை. அப்போ அது யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம். ஏன் பூரட்டாதிக்கு குபேரனை கொடுத்தாங்க அப்படின்னா 11ஆம் இடம் லாபம், அவருடைய சிம்பிள் என்னங்க? பானை. கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? கைத்தட்டுங்க, நான் எவ்வளவு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். சரிங்க சார். இப்போ இந்த பெரும் பணம் அப்படிங்கிறது நாம குருன்னு எடுத்துக்கிட்டாலும் பொதுவா செல்வத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி யாரு? மகாலட்சுமி. செல்வத்தை கொடுக்கறவங்க யாருங்க? மகாலட்சுமி. இப்போ குபேரன் செல்வ கிரகம் அப்படின்னா நமக்கு பணத்தை தனத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமிக்கு எந்த கிரகத்துடைய அதிதேவதை மகாலட்சுமி? சுக்கிரனுடைய அதிதேவதான மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி எங்க உச்சமாகறாங்க? யாருடைய வீடு? அப்போ நாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த 2ஆம் இடம் சம்பாத்தியம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தானே சுக்கிரன். அப்புறம் சுக்கிரனுடைய அதிதேவதை தானே மகாலட்சுமி. அவங்க எங்க போய் உச்சமாகறாங்க? குருவுல, அதாவது குருவுடைய வீட்டுல உச்சமாகறாங்க இல்லையா? குருவுடைய வீட்டுல உச்சமாகறாங்க இல்லையா? அப்போ பணம் நாம சொல்றோம் அளவான பணம்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி உச்சமாகிறது யாருடைய வீட்டுல தான்? குருவுடைய வீட்டுல தான். இது ஒரு தத்துவம். சரிங்க சார். இப்ப நிறைய பேருக்கு தெரியாதுங்க, செல்வத்தை கொடுக்கின்ற, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த குபேர கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு வீடு மீனம் இல்லைங்களா? அதுல 2 கூடை சுக்கிரன் போய் எங்க உச்சமாகறாங்க? 12ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல உச்சமாகறாங்க. உண்மையாவே தமிழ்நாட்டுல ஒரு குபேர ஸ்தலம் இருக்குது தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் குபேர ஸ்தலம் எது? திருச்செந்தூர். திருச்செந்தூர் தான் தமிழ்நாட்டினுடைய குபேர ஸ்தலம். ஏன் பார்க்கிறாரு? அது ஒண்ணுங்க. ரெண்டாவது, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமியே போய் உச்சமடையக்கூடிய இடம் எதுனா மீனம். மீனம்னா என்ன ராசி? கடல் ராசி. மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்க? கடலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்ப இது என்ன ஸ்தலம்? திருச்செந்தூருக்கு என்ன ஸ்தலம் சொல்றாங்க? குருஸ்தலம். அப்ப அங்க மகாலட்சுமி வந்துடுறாங்களா? மகாலட்சுமி உச்சமாக இருக்கிறாங்க கடலுக்குள்ள. அது குருவுடைய வீடு. குருஸ்தலம் எதுங்க? திருச்செந்தூர். அப்போ தமிழ்நாட்டில் குபேர ஸ்தலம் அப்படின்னா திருச்செந்தூர் தான். நீங்க போய் பாருங்க. திருச்செந்தூருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டமெல்லாம் ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பழனிக்கு அடுத்து திருச்செந்தூர் அப்படிம்பாங்க. இப்ப பழனியை விட அதிகமா மிஞ்சிருச்சு திருச்செந்தூர். போயிருக்கீங்களா சார்? நான் தொடர்ச்சியா ஒரு 6-7 வருஷ காலம் தொடர்ச்சியா பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். இந்த கடைசி ஒரு 2 வருஷம் பண்ண முடியாதில்லை. ஏன்னு சொல்லுங்க? நமக்கே அனுமதி இல்லை. போனா செல்வம் கொட்டுது, ஆனா யாருக்கு கொட்டும்? அது ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? இப்போ திருச்செந்தூர் போனா நல்ல செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற இருந்தாலும் யாருக்கு கிடைக்கும்? ஜாதகத்துல குரு பகவான் லக்ன ரீதியாக வலிமை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த செல்வம் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உச்சம்? ரேவதி நட்சத்திரத்தில் உச்சம் இல்லைங்களா? ரேவதி நட்சத்திரத்தில் உச்சம். ரேவதி யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய அதிதேவதை யாரு? அப்ப கடலுக்குள்ள மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்க? விஷ்ணுவோட தான் இருக்காங்க. அப்ப எல்லாம் கரெக்ட் ஆகுதா இல்லைங்களா? கரெக்ட் ஆகுதா இல்லைங்களா? அப்போ எல்லாமே ஒரு காரண காரியங்கள் தான். நாம் ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது. நாம் ஒன்றும் பெரிய அறிவாளிகளே கிடையாது. முன்னோர்கள் நம்மள ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா விஷயங்களையுமே சூசகமான முறையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? சரிங்க சார். இப்போ அதே மாதிரி சுக்கரஸ்தலம், இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? குரு ஸ்தலம்னா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்றோம். சுக்கரஸ்தலம்னா சொல்லலாம், ஸ்ரீரங்கம் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே சொல்லுவோம். அப்போ ஸ்ரீரங்கம் போனா சுக்கரனுடைய இயக்கம் இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பா இருக்கும். திருச்செந்தூர் போனா குருவுடைய இயக்கம் இருக்குமா இருக்காதுங்களா? அப்ப ஜாதகத்தில் எவரொருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரோ அவர் ஸ்ரீரங்கம் சென்று வரும்போது என்ன ஆகும்? அவர் ஒரு என்ன சொல்ல, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். சார், மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னா என்னங்க? ஏழையும் கிடையாது, பணக்காரன் கிடையாது, அவனுக்கு எல்லாமே இருக்கும். சம்பாதிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அது வந்து மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அதுக்கு மேல உயர்ந்த செல்வந்த வாழ்க்கைன்னா அது யாரு கொடுக்கணும்? குரு பகவான் தான் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல செல்வத்தை கொடுக்கின்ற கிரகங்கள் சுக்கிரனும் குரு. புரியுதுங்களா? அப்ப அந்த சுக்கிரனே போய் எங்க இருக்கிறாருங்க? குருவுடைய வீட்டில தான் உச்சம். புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வடக்கு திசை அப்படின்னா எந்த திசை? வடக்கு திசைக்கு எந்த சாமி தெரியுங்களா? குபேரன் தான். குபேரனுடைய திசை என்ன தெரியுங்களா? வடக்கு திசை. வடக்குன்னா என்னங்க? குருன்னு அர்த்தம். வடக்குன்னா குரு.
அப்போ குபேரனுடைய திசை தான் என்ன சொல்லியிருக்காங்க, வடக்கு திசையா சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்லுவாங்க, அதிகமா சொல்லும் போது வடக்கு பார்த்த வீட்டுக்கு போனா நல்லா இருப்பீங்க, செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் இப்படி இருக்கா? வடக்கு பார்த்த வீட்டுல இருந்து செல்வம் கிடைக்குமா? ரிஷப லக்னக்காரங்க 8 குடையவன் குரு 2ல் இருக்காரு, வடக்கு பார்த்து வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. கஷ்டத்தை தவிர ஒன்றும் வராது. மிகப்பெரிய கஷ்டமும் நஷ்டமும் வரும். ஆனா அது ஒரு சில பேருக்கு யோகமா இருக்கும். அது யாருக்கு யோகமா இருக்கும் அப்படின்னா, ஒரு டாக்டரா இருக்காரு, ஒரு வக்கீலா இருக்கிறாரு, ஒரு போலீஸா இருக்கிறாரு, ஒரு ஜோதிடரா இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் அது நன்மையா தீமையா? ஏன்னா அவங்க 8ஆம் இடத்தோடய டிராவல் பண்றவங்க, அவங்க கஷ்டப்படுறவங்க மட்டும் தான் பாக்குறாங்க இல்லையா? ஒரு வக்கீலானாலும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கையாளுறாங்க. ஜோதிடர்களும் அப்படித்தான். ஒரு டாக்டரா இருந்தா கூட ரொம்ப கஷ்டத்துல வரவங்களை தான் பாக்குறாங்களா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒண்ணு வேண்டாங்க சார், உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்குதா, திருச்செந்தூர் போங்க, செல்வம் வரும். தொடர்ச்சியா திருச்செந்தூர் போயிட்டே வாங்க, செல்வம் வரும். அதே ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, செல்வம் வரும். அப்ப இது நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்னு என்னதுங்க, நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதோடைய பாயிண்ட பிடிக்க முடியும். அப்ப உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா, குரு நல்லா இருக்கிறாரான்னு என்ன பண்ணணுங்க, தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், நிறைய ஆய்வுகள் பண்ணணும், நிறைய அனுபவங்கள் வேணும். இப்படி பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். நான் இன்றளவும் இந்த இடத்துல உயர்ந்து நிக்கிறேன், அதுக்கு காரணம் திருச்செந்தூர் முருகன் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, குரு பகவான் நலமோடு இருப்பதால் தான். எனக்கு அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்ட திருச்செந்தூரே நான் சின்ன வயசுல இருந்து போனது கிடையாது, யாருமே கூட்டு போனதும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன வயசுல ஏதோ இந்த டூர், இந்த ஸ்கூல் டூர் எல்லாம் போவாங்க இல்லையா, அப்போ போனதுதான். எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு என்ன சொல்றேன்னா ரொம்ப பெரிய கஷ்டம், பண கஷ்டம் வரும்போது முறையே திருச்செந்தூர் போறேங்க. காசே கையில கிடையாது, கடை வாங்கிட்டு போறேன். 2ஆம் மாசம் போகும்போது கையில பணம் வந்துச்சு. 3ஆவது மாசம் 4ஆவது மாசம் 5ஆவது மாசம்னு போக இன்றளவு ஒவ்வொரு மாசமும் என்னை உயர்த்தி கொண்டுதான் போயிட்டு இருக்கிறாரு திருச்செந்தூர் முருகன். சோ அதுக்காக இது நான் பெருமைக்காக சொல்லிங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஜாதகத்தில் குரு நன்றாக இருப்பவர்கள் திருச்செந்தூர் சென்றால் கண்டிப்பாக வளர்ச்சி பெறுவாங்க. சுக்கிரன் நன்றாக இருப்பவர்கள் ஸ்ரீரங்கம் போனா கண்டிப்பா வளர்ச்சி பெறுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த நல்லா இருக்காங்க நல்லா இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் சூட்சமே இருக்கு. இப்போ நம்ம ஒண்ணு வேண்டியது இல்லைங்க சார், நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல லக்னம் ஒன்று எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்களேன். ஸோ ஒரு துலா லக்னத்தை கூட விட்டுருங்க. நல்ல லக்னம், சிறப்பான லக்னம், எல்லா லக்னமே சிறப்பான லக்னம் தான். சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னம் ஒன்று சொல்லுங்களேன். சரி, மகர லக்னம். சரி, இப்போ மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரன் யாரு? 5-10 உண்டான யோகாதிபதி. சரிங்களா? 5-10 உண்டான யோகாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு என்ன பலம்? அது நட்பு வீடு பகை வீடு, அதை விட்டுருங்க. அது இடத்துல என்ன பலம்? திக்பலம். 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு திக்பலம். அப்ப நாம சொல்லிடுவோம் பார்த்தோன்னே, சார் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமா இருக்கிறாரு, நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, யோகம் வரும்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய உள் சூட்சமுமே இருக்கு. அவங்கள அங்க போக சொல்றதுக்கு முன்னாடி சுக்கிரன் அந்த ஜாதகத்துல வக்ரமா இருந்தா ஆப்போசிட்டா மாறிடும். ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரமாக இருந்தா ஆப்போசிட்டா மாறிடும். சுக்கிரன் குறைஞ்ச பாகையில் இருந்தா ஆப்போசிட்டா மாறிடும். இதெல்லாம் கணக்குகள் இருக்குதுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோங்க, அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் குறைந்த பாகையில் இருக்கிறதா வக்ரமா இருக்கிறதான்னு பார்க்கணும். நல்லா இருக்கிறவங்க கூட சொல்லுவோம், நாளில் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். அவங்களும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை, தொழில் பிரச்சனை வந்துடும். ஏன்னா மகர லக்னத்துக்கு சுக்கிரன் யாருங்க? நல்லா தொழில் போயிட்டு இருக்கு. ஜாதகம் பார்க்க போன இந்த ஜோதிடர் சொன்னாரு, சுக்கிரன் 4 இருக்கு, சூப்பரா இருக்குது, திக்பலமா இருக்குன்னு சொன்னாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழில் பயங்கர வீழ்ச்சிமாங்க. சார் இதெல்லாம் உண்மை. நாங்க ஜாதகத்தை நேரடி பகுப்பாய்வு செஞ்சுதான் சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், ஒருத்தர் நம்ம சொல்றோம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் வக்ரம், 5-10 யோகாதிபதி தான். ஒருத்தர் சொல்றாங்க போயிட்டு வந்து எனக்கு சூப்பரா இருக்குதுன்னு இருப்பாங்க. என்ன காரணமா இருக்கும் சார்? சுக்கிரன் வக்ரம், அவருக்கு ஐடியா இருந்தா எப்படி இருந்தா எனக்கு என்ன. சுக்கிரன் வக்ரம் 4ஆம் இடத்துல மகர லக்னத்துக்குங்க. எங்கீங்க? மேஷத்துல. அப்போ மேஷத்துல சுக்கிரன் வக்ரம். நான் சொன்ன இப்பதான் சொன்னீங்க சார், நீங்க வக்ரமா இருந்தா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவயோகியா இருப்பார். எப்படி இருப்பாருங்க? ஜாதகத்தினுடைய அவயோகி கிரகமாக சுக்கிரன் இருந்திருப்பார். அவயோகியா 4 வக்ரமாகும் போது அது யோகமா மாறிடும். அப்ப நாம என்ன பண்ணுங்க, ஜோதிட சாஸ்திரத்துல சில விஷயங்களை ரொம்ப பகுப்பாய்வு செய்யணும்.
ஏதோ எடுத்தோம் முடிச்சோம்னு சொல்லிட்டோம்னா என்னங்க, அதுக்கு விடை கிடையாது. அப்போ முதல்ல இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறாரு வச்சுக்கோங்க, குரு நல்லா இருக்கிறார், உங்களுக்கு செல்வம் பெருகணும்னு சொல்லிட்டோம். அது திருச்செந்தூர் மட்டும்தான் போகணுமா? குருவை இயக்கிறதுக்கு திருச்செந்தூர் தான் போய் ஆகணுமானா இல்ல, அதற்கென்று சிறப்பான ஸ்தலங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. அது என்ன ஸ்தலம்? இப்ப நாம சொன்னோம், பொதுவா குருவுடைய இயக்கம் திருச்செந்தூர் இருக்கிறது, அதுல மாற்றம் இல்லை. ஆலாங்குடி அதுவும் போலாம், அது ஒரு விஷயம். இப்போ நம்ம சொல்றோம் குரு சூப்பரான கிரகம், நல்ல செல்வத்தை கொடுப்பாருன்னு சொல்றோம். உங்க ஜாதகத்துல மறையாம இருக்கிறாருன்னா அவர் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டாருங்க? அவர் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டாருங்களா? இருப்பார். அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருக்கு, அது எத்தனாவது நட்சத்திரம்னு பாத்துக்கணும். பாத்துக்கலாமா? இது குமாரசுவாமியம் நூல் தாராபலன் சொல்லுவாங்க. குமாரசுவாமியம் நூல்ல தாராபலன் வரிசைங்கிறது 100% வேலை செய்யும். அதாவது அந்த சம்பவம் நடக்கும். அந்த நட்சத்திரத்தில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதுனாலும் அந்த திசை வரும்போது அந்த சம்பத்து தாரையும் வேலை செய்யும், வேலை செய்யாம போகாது. அதே மாதிரி தாங்க இப்போ ஒரு ஜாதகத்துல குரு ஒரு 8வது நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஜாதகத்துல 8வது நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப அந்த 8வது நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குமா இருக்காதா? சரி, ஒண்ணு வேண்டாங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு, ஒரு லக்னம் ஒண்ணு வச்சுக்கலாங்களா? ஏதாவது ஒரு லக்னம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு லக்னம், துலா லக்னம். சரி, துலா லக்னம்னு வச்சுக்குவோம். துலா லக்னத்துக்கு குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துல கும்பராசியில் இருக்கிறார். அப்ப குரு யாருங்க இந்த துலா லக்னத்துக்கு? 3 கூடையவன். அது யாருக்கு யோகம் தரும்? பொதுவா வேலை செய்வோம். 6ஆம் இடம் வேலை, 3ஆம் இடம்னா ஐடி துறை. இப்ப நான் உதாரணமா சொல்றேன். ஒருத்தர் துலா லக்னம் 3 உண்டான குரு 5ல் இருக்கிறார். அவர் ஐடி துறையில வேலை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த அவிட்ட நட்சத்திரம் தெரியும் இல்லைங்களா? அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவிட்ட நட்சத்திரம் இவர் பிறந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா? அவிட்ட நட்சத்திரம் யாருக்கு 8வது நட்சத்திரமா வரும்? விசாகத்துக்கு வருமா? எண்ணி பாருங்க, வெயிட் வருமா? அப்ப விசாக நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்துல கும்பராசியில ஒரு அவிட்ட 4ஆம் பாதத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் ஐடி துறையில ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா குருஸ்தலத்துக்கு போகலாம், திருச்செந்தூர். அது ஒண்ணு. அந்த அவிட்டம் நட்சத்திரம் இயங்குகின்ற இடத்திற்கு சென்றாலும் யோகம் கிடைச்சிடும். ஏன்னா குரு அவிட்டத்தில் தான் இருக்காரு. அப்ப குரு அவிட்டத்தில் தான் இயங்கி ஆகணும். அப்ப அவிட்ட நட்சத்திரத்தோட இருப்பிடம் எங்க இருக்கிறது அப்படின்னா கொடுமுடியில மகுடேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அந்த வன்னி மரம் இருக்கு பாத்தீங்களா? பிரம்மாவுக்கு இருக்கு வன்னி மரம். அந்த வன்னி மரத்திலும் சனீஸ்வரனுடைய சன்னதியிலும் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க, அவர் ஒரு ஐடி துறையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு குருதான பெரும் செல்வம். இப்ப அதான சொல்ல வந்தோம், குருதான பெரும் செல்வம். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குரு பெரும் செல்வத்தை கொடுப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும், அந்த அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாள்ல அல்லது வியாழக்கிழமை நாள்ல எங்க போகணுங்க, கொடுமுடி மகுடீஸ்வரர் கோயிலுக்கு போய் ஒரு 5 சுத்து குருநாயத்திரீங்க. அது எந்த நட்சத்திரம்? 5 சுத்து. எதை சுத்தணும்? அந்த வன்னி மரத்தை சுத்தணும். வன்னி மரம் எவ்வளவு பழமையான ஆண்டுகள் பழமையானது தெரியுங்களா? 5000 சொல்றாங்க, 3000 சொல்றாங்க. ஆனா குறைஞ்சது 3000 கம்மி இல்லை. அப்போ அந்த 3000 வருடமாக ஒரு வன்னி மரம் அந்த இடத்துல இருக்கிற அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணணுங்க, அந்த அந்த வன்னி மரத்தை ஒரு 5 சுத்து சுத்தணும். ஏன்னா 5 குரு தான் அங்க இருக்கிறார். ஓகேங்களா? அப்ப 5 சுத்து சுத்திட்டு அந்த பிரம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சுத்தி வந்தீங்கன்னா லாஸ்ட்ல சனீஸ்வரன் இருப்பார். சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா அவர்களுக்கு செல்வம் பெருகும். செஞ்சு பாருங்க, உறுதியாக நிச்சயமா செல்வம் பெறும். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். சரிங்க சார், இப்ப அந்த குரு அங்க இருக்கிறாரு இல்லையா, அவிட்டத்தில் இருக்காது, என்ன ராசி? ஒரு இடத்துக்கு போனா நாம எந்த மாதிரி வழிபாடு வந்தா ஜெயிக்கணும்னு பார்க்கணும். அது என்ன ராசி? அவிட்டம் கும்பராசி. பிரபஞ்ச தத்துவத்துல என்ன ராசி? காத்து ராசி. காத்துனா நம்முடைய ஒளி அலைகள் வெளியே வரணும், ஒளி அலைகள் வெளியே வரணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? மந்திரங்கள் ஜெபிக்கணும். குருவுடைய அதிதேவதை யாருங்க? நான் ஏன் அங்க குறிப்பிட்டு சொன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. குருவுடைய அதிதேவதை யாரா? தட்சிணாமூர்த்தி பிரம்மா. அது என்ன மும்மூர்த்திகள் ஸ்தலம், பிரம்மஸ்தலம் தான். அங்கதானே அவிட்ட நட்சத்திரத்துடைய எனர்ஜி இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணுங்க, பிரம்மதேவனுடைய ஸ்லோகங்களை அந்த வன்னி மரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லணும். ஓம் பிரம்மனே நமகன்னு சொல்லி எத்தனை டைம் சொல்லலாம்?
நீங்க ஒரு 50 டைம் சொல்லலாம், அல்லது ஒரு 500 டைம் கூட சொல்லலாம். ஆனா கண்டிப்பா விடை கிடைக்கும் சார், சத்தியமா விடை கிடைக்கும். ஏன்னா ஒரு பூஜைகள் செய்யும் பொழுது நாம எந்த மாதிரி அந்த பூஜையை செய்யறங்கிற விஷயம் இருக்கு. ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நாம வந்து அங்க போய் விளக்கேத்தணுமா, நான் ஸ்லோகங்கள் சொல்லணுமா, சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணுமா, அபிஷேகம் பண்ணணுமான்னு பல விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜாதகத்துல யோகமான கிரகம் நீர் ராசியில் இருந்தா அந்த சாமிக்கு நீங்க என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். காத்து ராசியில் இருந்தா சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும், நீங்களும் மந்திரங்கள் சொல்லணும். சரி, நிலராசியில் இருந்தா சாமிக்கு பொருட்கள் படைக்கணும். பொருள்லாம் என்னென்ன படைக்கலாம்? பூமி வரையில வரக்கூடிய பொருள்கள்லாம் படைக்கலாம். அதே மாதிரி பொருள்லாம் அந்த சாமிக்கு இது உடுத்தணும், வஸ்திரம் உடுத்தணும். அது ஒரு பொருள், நல்லா புரிஞ்சுக்கோ. பொருள் ராசி நிலராசி தான் பொருள் ராசி இல்லையா? நிலராசி தானே சார் பொருள் ராசி, ஒரு மாற்றம் இல்லையே. பொருளை தரக்கூடிய ராசி பொருள், பொருள் ராசி எல்லாம் நிலராசியில தான் வரும். அப்போ அந்த சாமிக்கு ஒரு என்ன பண்ணணுங்க, ஒரு வஸ்திரம் உடுத்துறது, அதையும் செய்யலாம். இது நில ராசி இல்லையா? அப்ப நிலத்தை அதிகமா யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுவீங்க? சுத்துங்க. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, யாரெல்லாம் கோவில சுத்தி வர்றது, நிலத்தை அதிகமா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சுத்திக்கிட்டே வரணும். அப்ப என்ன பண்ணணுங்க, நிறைய அந்த நிலத்தை சுத்தி வந்து அங்க பிரதர்சனம் பண்றதும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அங்க பிரதர்சனம் பண்றவங்க நிலராசியில் இருக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லது. ஏன்னா நிலத்து மேலதான் அங்க பிரதர்சனம் பண்றீங்க, பூமி மாதம் மேல தானே பண்றீங்க. அப்ப அங்க பிரதர்சனம் செய்யறது, அந்த சுத்தி வர்றது, அந்த அந்த சுவாமிக்கு என்ன படிக்கிறதுங்க, ஏதாச்சும் இந்த ஒரு உடுத்தி இது பண்ணுவாங்க இல்லையா, ஆடை உடுத்தி சாமிக்கு இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன்கள் கிடைக்கும். அப்ப நீர் ராசி சொல்லிட்டோம். காற்று ராசி, நெருப்பு ராசி, விளக்கேத்துங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, விளக்கேத்துங்க. போய் சாமி கோயில போய் விளக்கேட்டுனா என்ன ஆகும்? கண்டிப்பா அதற்கான பிரதிபலம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு சாமி கோயிலுக்கு போனா கூட எப்படி கும்பிடுங்கிற விஷயம் வந்து அதுல இருக்கு. சரி, இப்ப நம்ம குருவை பத்தி பேசுறோம். இப்போ ஒரு பெரும் செல்வத்துக்கான ஒரு விஷயம், குரு நல்லா இருந்தாலே இந்த ரெண்டு விஷயம் போதுங்க. ஒண்ணு, குருஸ்தலத்துக்கு போறோம். எங்க தமிழ்நாட்டுடைய குபேர ஸ்தலம் எதுக்கு? இனிமேல் மாத்துவீங்களா? குபேரனை தேடி எங்கேயும் ஓட வேண்டாங்க. திருச்செந்தூர் போனாலே குபேரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். அங்கதான் அவ்வளவு பெரிய மகாலட்சுமி உச்சமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடலுக்குள்ளதான் மகாலட்சுமி உச்சமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கதான் குபேரன் உட்கார்ந்து இருக்கிறார். சரிங்களா? அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய குபேரஸ்தலம். அந்த இதெல்லாம் தேவையில்லை. குரு நல்லா இருந்தா போலாம். குரு நன்றாக இருந்தால் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் திருச்செந்தூர் போயிட்டு பிரச்சனை ஆயிட்டு நாம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. விருச்சிக லக்னம் 2-5 உண்டான குரு, நல்ல ஒரு விவசாயி 8ல குரு இருக்கிறார், ஒரு நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற, சூப்பரா போயிட்டு இருக்குது அப்படிங்க. 2-5 உண்டான குரு 8ல போயிட்டு வந்தாங்கன்னா இதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க. அதுக்காக நான் சாமியை குறை சொல்லுங்க. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளை யாரும் குறை சொல்லவே கூடாது. அந்த இடத்துல என்ன கிரகத்துடைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குருவோட எனர்ஜி அந்த இடத்துல பூர்ணமா நினைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க இங்க போலாம், ஸ்ரீரங்கம் போனா கண்டிப்பா யோக பலன் கிடைக்கும். இப்போ ஒண்ணு வேண்டாங்க சார், ஒரு இன்னொரு லக்னம் ஒண்ணு எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு சுபத்துவமான லக்னம் ஒண்ணு எடுத்துக்குவோம். துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் பத்தி தான் பேசணும். அது எப்ப வந்தாலும் துலாமேதான் வாயில் வருது. மீன லக்னம், ஐயா சொன்ன மாதிரி ஒரு மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீன லக்னத்துக்கு சுக்கிரன் முதல் 5ல் இருக்கலாமா? மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3-8 கூடையவர் 5ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. சுபத்துவமானது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு லக்னம் சுபத்துவமானது வேண்டாங்க சார். ரிஷப லக்னமே எடுத்துக்கோங்க. ஆனா ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 3ல மறைஞ்சிருவாரு. நீங்க அவர் அங்க எப்படி எடுத்துக்கிறது? அது ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே யோகம் சொல்லுவோம். வேற மேஷமே எடுத்துக்கலாம் சார். சுத்தி வளைச்சு அங்க எல்லாம் போக வேண்டாம். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் யாரு? 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சுக்கிரனுடைய வீடு. அவர் 4ஆம் இடத்துல திக்பலம். 4ஆம் இடத்துல திக்பலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பல தான். அவங்க ஸ்ரீரங்கம் போலாமா வேண்டாமா அப்படிங்கறத யோசனை பண்ணணும். போலாமா வேண்டாமா? வக்ரமானா போகக்கூடாது. அது ஓகே. லோ டிகிரிக்கு போகக்கூடாது. இதெல்லாம் அடுத்த கான்செப்ட். இவர் லோ டிகிரிக்கும் போகல, வக்ரம் ஆகல. அங்க இருந்தா அவங்க போலாமா போகக்கூடாதா? அது பிரச்சனை கிடையாது. அது மாரக காலத்தில் மட்டும் பார்த்தா போதும். மாரகத்திற்கு மட்டும் பார்க்கும்போது பார்த்தா போதும். ஆனா மேஷ லக்னத்துக்கு மாரகாதிபதி மரணத்தை கொடுக்கணும். சனி பகவான் சம்பந்தம் இருந்தா கொடுப்பார். சனி பகவானுடைய சம்பந்தம் சுக்கிரனுக்கு வந்தா தான் மாரகம். ஏன்னா அப்போ மாரகம்னு பார்த்தப்போ குடும்ப கல்யாணமே பண்ணாம விட்டுறலாமே. மேஷ லக்னத்துக்கு 2-7 கூடியவன் சுக்கிரன் தான், மாரகாதிபதி தான். ஐயோ கல்யாணம் முடிச்சா மாரகம் வந்துருமா? வராது இல்லையா? அதனால வந்துங்க அது மாரகத்தினுடைய ஆய்வுகள் பண்ணும்போது அது பண்ணி அது ஒரு தனி கான்செப்ட். அதுக்குள்ள போக வேண்டாம்.
2 7க்கு உண்டான சுக்கிரன் 4ல திக்பலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு, அவரு 4ஆம் இடத்துல பூசத்தில் இருக்கிறாருன்னா அவங்க ஸ்ரீரங்கம் போலாமா போகக்கூடாதா? போலாமா? பூசம் அப்படிங்கிறது பாதகாதிபதியுடைய நட்சத்திரம். இது ஒரு கணக்கு, அது விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்குவோம். பாதகாதிபதி நல்லா இருக்கிறாரு கெட்டு போயிருக்கிறாரு அடுத்த விஷயம். முதல்ல சுக்கிரன் பூசத்தில் இருக்கும்போது சுக்கிரனுடைய எனர்ஜிக்கு எதிரான நிலை கொண்டது சனி. அப்போ பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க போலாம், பூசம் 1 3 4 இருக்கவங்க போகக்கூடாது. பூசம் 2ல இருக்கிறவங்க போனாங்கன்னா யோகம் கிடக்கு. அதே மாதிரி ஆயில்யம் 4 1 2 3 4 இருந்தாலும் போலாம். சரிங்க சார். இப்போ பூசம் 2லயே இருக்கிறாரு வச்சுக்கோங்க. என்ன பண்றாங்க? பூசம் 2லயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த பூசம் 2லயே அந்த கிரகம் இருக்குன்னா அந்த பூசம் நட்சத்திரத்தோட எனர்ஜி எங்க இருக்குது தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம சொல்லிட்டு சார் பூசம் 2ல சுக்கிரன் இருக்காரு, ஸ்ரீரங்கம் போக சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த சுக்கிரனை வந்து எந்த நட்சத்திரத்துல எந்த எனர்ஜி இருக்கிற இடத்துல இருக்கிறாருன்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு போகணும். பூச நட்சத்திரோட எனர்ஜி எங்க இருக்குது? வடலூர் இல்லைங்களா? வள்ளலாற்று இருக்குது, அது இல்லைன்னு சொல்லல. வேற பூச நட்சத்திரோட எனர்ஜி எங்க இருக்கு? ஆயிலி நட்சத்திரத்துடைய எனர்ஜி எங்க இருக்கு? ஆயிலி நட்சத்திரத்துடைய எனர்ஜி எங்க இருக்கிறதா? எங்க இருக்குதுங்க? திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருக்கின்ற குரு சன்னதியிலும் சனீஸ்வரன் சன்னதியிலும் இருக்கு. எதுங்க? ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய இருப்பிடம். பூசத்தினுடைய இருப்பிடம் ஆலங்குடியில் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நாம வந்து அந்த அந்த ஒண்ணு வேண்டாங்க சார். நம்ம என்ன சொல்றோம் சார்? குருவுடைய ஸ்தலம் திருச்செந்தூருங்கிறோம், சுக்கிரனுடைய ஸ்தலம் எது சொல்றாங்க? ஸ்ரீரங்கம் சொல்றோம். அப்ப அங்க போய் இயக்கிறதுங்கிற ஒரு விஷயம். அந்த குருவே இருக்கிற இடத்துக்கு போனோம்னா, குருவே இருக்கிற இடத்துக்கு போனா, குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல குரு இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய எனர்ஜி இடத்துக்கு போனோம்னா குரு இங்க வர இயங்க மாட்டாரா? அதே மாதிரி அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய நட்சத்திர இடத்துக்கு போனா இங்க வர இயங்க மாட்டாருங்களா? 100% இயங்குவார். அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க முதல்ல ஜாதகத்துல நீங்க பகுப்பாய்வு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல குரு உங்களுக்கு நல்லது செய்வாரா அல்லது சுக்கிரன் நல்லது செய்வார்? போலாம், ஆனா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது. தொழில் செஞ்சா பிரச்சனை இல்லை. இப்போ ஒண்ணு வேண்டாங்க, ஐயா சொன்னாங்க அப்படியா பேசும்போது கூட குருவும் புதனும் கெடணும். எந்த லக்கணத்துக்கு? இந்த 3 லக்கணம் உபய லக்கணத்துக்கு என்னங்க? அவங்களுக்கு 6ல கெடணும். தொழில் பண்றவங்க கெடணும், வீட்டுல ஒரு சமையல் வேலை பண்றாங்க அவங்களுக்கு கெடணும். வேலை பார்க்கறவங்களுக்கு போய் இருந்தா என்ன ஆகும்? பாதகாதிபதி 6 இருந்தா வேலை பார்க்கறவங்களுக்கு பிரச்சனை, அதே தொழில் பண்றவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி நிறைய சூச்சகங்கள் எப்படி இருக்குதுங்க அதுக்குள்ள கிடக்குது. ஆமா, கண்டிப்பா வரும். பிரச்சனை வரும் இல்லைங்க, முன்னேற முடியாது. சில பேருக்கு அதாவது பிரச்சனை இல்லை, அதனால சாமி எங்க குறை சொல்லிங்க. எனர்ஜிட்டிக்கு தான். ஆனா அதே நான் அதுக்கு தாங்க சார் முருகன் பல ரூபத்தில் இருக்கிறார். முருகன் நீங்க அங்க போகாதீங்க போதெல்லாம் சொல்றது இல்லை. உனக்கு யோகமான நான் இங்க இருக்கிற வாங்குறார். குரு நல்லா இல்லையா? யார் இருக்காங்க? அந்த பக்கம் பழனி இருக்கிறார். வா அங்க வாங்கினா அங்க போனா நல்லது நடக்கும். சரி, பழனி நல்லா இல்லையா? குரு நல்லா இருக்கும் இல்லையா? ஜாதகத்துல செவ்வாய் குரு 2ல ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப 2 கெட்டு போச்சு கேள்வி கேட்கக்கூடாது. முருகன் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பல இடங்கள்ல இருக்கிறார். இப்போ ஒரு சுக்கிரன், அதாவது ஒரு சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னா நீங்க எங்க போகலாம்? திருத்தணிக்கு போகலாம், திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். ஏங்க? அதெல்லாம் யாருங்க? திருமணம் நடந்த ஸ்தலம் முருகப்பெருமானுக்கு. அப்போ சுக்கிரன் 6 கோவில்ல 6 படை வீடா இருந்தாலும் அவர் உங்களுக்கு அருள் ஒரு இடத்துல இருப்பார். இருக்க மாட்டாருங்களா? அப்ப எந்த முருகன்? மகர லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து கடுமையான பாதகாதிபதி. கெட்டா வழிபடலாம், தப்பு கிடையாது. வலுத்தா வழிபடக்கூடாது. சூழ்நிலைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஜோதிடம் படிக்கிறவங்க வழிபடக்கூடாது, அது கணக்கு இருக்கு. 8ஆம் இடங்கிறது மறைகலை. அப்ப அதை கத்துக்கிறவங்க போய் வழிபட்டோம்னா பாதகம் இயங்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கடவுளை, நான் இப்பவும் சொல்றது கடவுளை குறை சொல்லல, அந்த கிடைக்கிற எனர்ஜி. அதுதான் முருகன் பல ரூபத்தில் இருக்காரு. இங்க இதை விட்டு அங்க போய்க்கலாம். ஒரு சுக்கிரனா திருமணமா அப்படின்னு எங்க போய்க்கலாம்? திருத்தணிக்கும் திருப்பரங்குன்றம் போய்க்கலாம். அதே வந்து ஒரு உங்களுக்கு குருவுடைய மகிமை வேணும்னா திருச்செந்தூர் போய்க்கலாம். செவ்வாயுடைய ஸ்ட்ரென்த் வேணும்னா போய்க்கலாம். முருகன் வந்து பல ரூபத்தில் இருக்காரு. எந்த முருகனை கும்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன்
இவங்க 2 பேர்த்துல யாரை பிடிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்க சார், இது ஒரு விஷயம். அடுத்துங்க, நாம எப்போ ஒரு வீடியோ பேசினாலும் வீடியோவிலேயே ஏதாவது ஒரு சான்றுகள் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதுதான் நடந்திருக்கும், இந்த விஷயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கெட்டு போயிருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? யாரா ஒரு ஜாதகத்தை சொல்லுங்க, குரு சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஜாதகத்தை கொடுங்க. இருங்க, வரங்க, ஒரு 2 ஜாதகத்தை சொல்லிடுவோம். இப்போ ஐயா பேர் சிவகுமார், இவருடைய லக்னம் துலா லக்னம், கரெக்டுங்களா? ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இப்போ இங்கே பரிவர்த்தனை எடுக்குவீங்களா எடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா ஜாதகத்தில் குரு என்ன ஆயிட்டாருன்னா குரு வக்கரமாகல, சுக்கிரன் வக்கரமாயிருக்கு. இப்போ பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யாது. இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? பரிவர்த்தனை. பரிவர்த்தனை என்னங்க சார்? நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, இதுதான் பரிவர்த்தனை. இதுதான் இப்படித்தான் இருக்கு. அதாவது சுக்கிரன் குரு வீட்டில் இருக்கிறாரு, குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்காரு. நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன். இப்போ நீங்கள் என்ன வீட்டுக்கு வரீங்க, திரும்பி போயிட்டீங்க. அப்போ அது பரிவர்த்தனை வேலை செய்யுமா? செய்யாது. அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களில் ஒரு கிரகம் வக்ரமானாலும் பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யாது. இது பல ஜாதகங்களை பகுப்பாய்வு செய்த விஷயம். அப்போ இவருடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறார் அப்படின்னா லக்னத்துக்கு 8ல் தான் இருக்கிறார். அப்ப இந்த குரு 8ல் இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கிறார். இது என்ன பாதம்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்துல புஷ்கர நவாம்ச பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புஷ்கர நவாம்ச பாதம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புஷ்கர நவாம்ச பாதத்துல குரு வேலை செய்வாரா செய்ய மாட்டாரும் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப சூரியன் அந்த ராசிக்குள்ள 18 டிகிரி, அதாவது 18 புண்ணா 1 2 3 4 5, அஸ்வினில 18 டிகிரி, சந்திரன் ரேவதியில 51 டிகிரி, செவ்வாய் பூரட்டாதியில 3 1 2 3 4 7 3ஆம் பாதத்தில் இருக்காருங்க. அவரு டிகிரி தாண்டி தான் இருக்கிறார், எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பரணி 3ல, சரியா சொல்ல போனோம்னா பரணி 3ன்னு வரும்போது கிட்டத்தட்ட அவரும் தாண்டி போயிட்டாருங்க, ரொம்ப டிகிரி கடந்து போயிட்டாரு. அடுத்து குரு கிருத்திகை 4ல முதலியே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எத்தனை டிகிரிகள் இருக்கிறாருங்க? ஒரு 9 டிகிரிகள் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் உத்திரட்டாதி 4, அவரும் போயிட்டார், தாண்டி போயிட்டார், கிட்டத்தட்ட ஒரு 16.38க்கு மேல போயிட்டார், உத்திரட்டாதி 4. அடுத்து சனி பகவான் பூசம் 4, அவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16.26ல போயிட்டார். அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு புஷ்கர நவாம்ச யோகத்தை செய்வாரா செய்ய மாட்டார்னா செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா இந்த ஜாதகத்தில் மிக மிக குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் யாருன்னா குரு தான். ஓகேங்களா? மிக மிக குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் குரு தான். அப்ப குரு யாரு? 3ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு, 6ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. 3ஆம் இடம்னா என்ன சார் சொல்லுவோம்? முயற்சி, தைரியம், வீரியம் சார்ந்த விஷயம். 6ஆம் இடம் என்ன சொல்லுவோம்? வேலையும் சொல்லுவோம். அப்ப இந்த ஜாதகர் வாழ்க்கையில நிறைய முயற்சி எடுத்திருப்பாரு, அது வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்திருப்பாரு. வேலை விஷயங்கள்ல இவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா இது வரைக்கும் பெருசா கிடைச்சிருக்காது. சே எஸ் ஆர் நோ? இது வரைக்கும் ஒரு வேலைக்குன்னு போய் ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கவே முடியாது. இது ஒண்ணு. அடுத்து 3ஆம் இடத்துல வேற விஷயம் வருதுங்க. இப்போ ஒரு 3ஆம் இடத்துல என்ன சொல்லுவோம்? முயற்சி சொல்றோம். 3ஆம் இடத்துல மீடியா வரும். 3ஆம் இடத்துல மீடியா. அப்ப மீடியா துறைக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஏதாச்சும் மீடியா துறைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரா? ஜெயிச்சாரா? பாத்துக்குங்க. நான் பார்த்தெல்லாம் சொல்லல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, புதுசா வந்திருக்கிறார். சில ஆளுகளை ஆள் செட்டப் பண்ணிட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி செட்டப் பண்ற பழக்கம் நமக்கு கிடையாது. சரிங்களா? இன்னைக்கும் எப்பவுமே அப்படித்தான். இப்ப இவருடைய ஜாதகத்துல நான் சொல்ற பாருங்க, இந்த ஜாதகத்துல குரு நல்லதை செய்வாரா செய்ய மாட்டார்னா செய்ய மாட்டார். அதுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? பிரச்சனை என்ன இருக்குன்னா ஒருத்தருக்கு 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். இவருக்கு 10ஆம் அதிபதி எங்க தெரியுங்களா இருக்கிறாரு? 6ல் இருக்கிறார். அது இவர் பிறந்தது என்ன தெரியுங்களா? அமாவாசை நாள். அமாவாசை நாள் அன்னைக்கு சந்திரன் எப்படி இருப்பார்? தொழிலும் இருட்டு சார், தொழில் பண்ணாலும் நஷ்டமா இருப்பார். இவருடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல.
ஆத்துலையும் கால் வைக்க முடியல, சேத்துலையும் கால் வைக்கிற நிலைமையா? இவருடைய வாழ்க்கை இன்றளவும் எவ்வளவுதான் ஒரு வேலைக்கு முயற்சித்தாலும் வேலையும் நிலைத்தன்மையா இருந்திருக்காது. ஒரு தொழிலை பண்ணியிருந்தாலும் தொழிலிலும் நஷ்டத்தையே சந்தித்திருப்பார். தொழிலையும் ஜெயிக்க முடியாது. என்ன சார் பண்ணாருங்களா? எல்லா தொழிலும் பண்ணி தொழில் பண்ணி என்னானாருங்க? அப்படி சொல்லுங்க. ஓகேங்களா? அப்ப தொழிலை பண்ணி நஷ்டத்தை கட்டுறதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறார். இந்த வேலைக்கு போனாலும் வேலையிலுமே ஒரு என்ன சொல்லுங்க, எதிர்பார்த்த அளவுக்கு என்ன இருக்காதுங்க, கடனை தான் கட்டிட்டு இருக்கிறார். அதே மாதிரி மீடியா அப்படித்தான். மீடியா துறைக்கு போனாலும் ஜெயிக்க முடியும். பாத்துக்குங்க, அவரு சொல்றாரு பாத்துங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு பிரச்சனை. அப்ப நம்ம வந்துங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சார். பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் இருக்கு. அப்ப இவர் இவர் குருவை இயக்கலானா குருவை இயக்க கூடாது. அப்ப இவர் குருஸ்தலத்துக்கு போலாமா? ஏன்னா இப்ப ரெண்டு விஷயம், இவர் தொழிலும் பண்ண முடியாது, வேலைக்கு போனாலும் போதிய பலன் இல்லைங்கிற நிலைமை இருக்கு. குரு ஆல்ரெடி என்ன ஆயிட்டாருங்க, வீக் ஆயிட்டார். இப்ப என்னன்னா இவர் குருஸ்தலத்துக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறார். வேலைக்கு போகும்போது 6ஆம் அதிபதி லோ டிகிரிக்கு போனா குருஸ்தலத்துக்கு போலாமா? போகக்கூடாது. சரி சார், சுக்கரனுடைய ஸ்தலத்துக்காச்சும் போலாமா? சுக்கரனுடைய ஸ்தலத்துக்காச்சும் போலாமா? லக்னாதிபதி 5ல உச்சம் பாத்துங்க. சுக்கரன் மீன லக்னத்துல, லக்னம் என்னங்க, விருச்சிக லக்னம் தானுங்க, துலா லக்னம். துலா லக்னத்துக்கு சுக்கரன் 6ல உச்சம். சுக்கரன் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாரா? லக்னாதிபதி 6ல் உச்சம். நல்லதா கெட்டதா? மறைஞ்சிட்டார். அது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதானே? 6ஆம் இடம் ஒர்க்கு தானே, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதானே? அப்ப 8 விடுங்க. லக்னம்ங்கிற சுபத்துவம். லக்னாதிபதி அட்டமாதிபதியா வர்றதுனால பெருசா அட்டம தோஷம் கிடையாது. அதாவது துலா லக்னங்களுக்கு மேச லக்னத்துக்கும் அஷ்டம இதுக்குங்க, துலா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தோஷம் பெருசா வேலை செய்யாது. ஆனாலும் இப்ப லக்னாதிபதி 6ல உச்சமா இருக்கிறது நல்லதா கெட்டதானா? நல்லதுதான். வேலை பார்க்கறவங்களுக்கு போறாரு. ஆனா நல்லதா கெட்டதா இங்க ஒரு சூட்சம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எதையுமே எடுத்தவங்க சொல்ல முடியாது. சுக்கிரன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரம். ஒரு கிரகம் உச்சத்தில் வக்ரமானால் என்ன பலனை செய்யும்? நீச்ச பலனை செய்யும். லக்னாதிபதி ஒருத்தருக்கு நீச்சம்னா எதை செஞ்சாலும் ஜெயிக்க முடியும். லக்னாதிபதி ஒருத்தருக்கு நீச்சம்னா வாழ்க்கையில் எதை செய்தாலும் முதல்ல செய்யற செயல் ஜெயிக்கணும் இல்லையா? ஒரு விஷயம் ஜெயிச்சாதான் சார் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக முடியும். அப்ப இந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்றது சாணத்துல இருக்கு, நீச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால வாழ்க்கையில இவர் என்ன பண்ணாலும் இப்ப இல்லைங்க. நீங்க இவர் எப்ப பிறந்திருக்காரு? 77ல பிறந்திருக்காரு. இப்ப என்ன வயசாச்சு? 48 வயசாச்சு. இப்ப 48, இந்த 48 வயசு வரைக்கும் அவர் என்ன பின்னால போய் திரும்பி சாதிச்சாருன்னு போய் கேட்டு பாருங்க, ஒன்னும் இருக்காது. சாதிச்சாரா? எனக்காக சொல்லாது. இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சாரா? கிடையாது. அப்ப இவர் சுக்கிரன் ஸ்தலத்துக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, குரு ஸ்தலத்துக்கும். இப்ப இது எப்படி நாம் அந்த என்ன சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்றது அல்லது செல்வ வாழ்க்கை வாழ்றது அப்படின்னா இவருக்கெல்லாம் கோவில் வழிபாடுகள்லாம் பலன் தராது. அவர் வாழ்க்கையில நிறைய வாழ்வியல் பரிகாரங்களை செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். அது ஓகே தான் சார். இங்கதான் செய்யற செயலுக்கான பலனே இல்லைன்னு இருக்குது. ஒண்ணு வேண்டாங்க. இப்போ ஒரு கமிஷனுக்கு ஒரு தொழில் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு வேண்டாங்க, ஒரு வீடு, இடம் வீடு சம்பந்தமான ஒரு விஷயம் பண்றார், ரியல் எஸ்டேட் பண்றார், எல்லாம் முயற்சி பண்ணுவார். இடத்த விற்கிற ஸ்டேஜ்ல வரும், கடைசியில் பாட்டி எனக்கு வேண்டான்னு போயிடும். இல்ல எவனாச்சும் வேற ஒருத்தர் சொல்லி அவன் மூலமா இடத்த வித்துட்டு இவருக்கு கமிஷன் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க. பிரச்சனை அங்கதானே இருக்குதுங்க. அப்போ இதுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அப்ப இந்த ஜாதகர் வேலையில ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்கணும்? தலையில ஒரு சொட்டு முடி இருக்கக்கூடாது, எப்பவுமே மொட்டை தலையோட இருக்கணும். அப்ப அதுக்கு இன்னும் அந்த குருவுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நாம கர்மா என்ன பண்ண முடியாதுங்க, தீர்க்க முடியாது. அதாவது என்ன சொல்ல, விதியை மாற்ற முடியாது, விதியுடைய பாதையை மாற்றி வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பா விதியுடைய பாதையை என்ன பண்ண முடியும், நம்மளால மாத்திக்க முடியும். அதான் என்ன சொல்றதுங்க. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு கூட ஒரு சொன்னேன், ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய கிளைண்ட், லக்னாதிபதி படுமோசம் சார், லக்னாதிபதி நீச்சம் சார். நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்க முடியாது சார், எதை செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கிறது சார். கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நல்ல மனைவி, சூப்பர்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே டவுட், எனக்கு ஒரே மனமுழுக்கு. லக்னாதிபதி கெட்டு போனாலும் என்ன செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நீங்க எப்பாச்சும் அடிக்கடி மொட்டை எடுப்பீங்களான்னு கேட்ட ஒரே கேள்வி. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் தலையில முடியே வச்சுக்கிறது இல்லைங்க சார், எப்பவுமே வழுக்க தலையோட தான் இருக்குங்கிறார். அப்போ ஒருவருடைய இயக்கங்கள் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க,
வெற்றி பெற வச்சிருது. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இது அதே மாதிரி இப்போ ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சுக்கிரன்னு சொன்னாலும் கூட, ஆனா இதை விட செல்வத்தை கொடுத்துற ஒருத்தர் இருக்கிறார். குரு சுக்கிரன் தான் செல்வத்தை கொடுப்பாங்களா? ராகு கொடுப்பார். ஆனா செல்வ கிரகம் யாருங்கிறத நம்ம கிளாஸ் எடுப்போம் சாயங்காலம் 5:00 மேல. சுக்கிரனா குருவா வேற யாரா? செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சுக்கிரன், அது சந்தேகமே இல்லை. ஆனா இன்னொருத்தரும் தருவார். அவரை மையமா வச்சுதான் நாம இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறோம். சரிங்களா? என்னங்க என்னங்க முதல்ல சார், ஒருத்தருக்கு பணம் நிறைய வந்தா தானே மிச்சப்படுத்த முடியும். அப்போ பணம் நிறைய வர்றதுக்கான வலிமை பெற்ற கிரகம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பணம் நிறைய வர்றதுக்கு எந்த கிரகம் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணும், அதுக்கான தத்துவம் என்னங்கிறத நாம கிளாஸ்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஒரு இந்த ஜாதகம் வச்சிருங்க சார். ஏன்னா இன்னொன்னு சொல்றேங்க, இவர் வந்து திருச்செந்தூர் போனாலும் ஜெயிக்க முடியாது, ஸ்ரீரங்கம் போனாலும் ஜெயிக்க முடியாது. இவர் அடிக்கடி போயிட்டு வந்திருப்பாரு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு, காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். அல்ல மொட்டை அடிச்சா ஜெயிப்பாரு. சரி, இன்னொரு ஜாதகம். ஆனா நம்ம நீ கான்செப்ட் விட்டு மாத்தி போக கூடாது. குரு நல்லா செய்வாரா, சுக்கிரன் நல்லா செய்வாரா? ஏன்னா உள்ள போனோம்னா நம்ம ஆய்வு பண்ணி போனோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ஸோ இவருடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மகர லக்னம். சரிங்களா? குரு வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் வந்து மிருகசீர்ஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். கரெக்டுங்களா? மிருகசீர்ஷம் 4ஆம் பாதம். உங்களுக்கு குரு இருக்கிறது ஜாதகத்தில் குறைஞ்ச பாகம் யாருங்க? இருங்க நான் பாத்துக்கிறேன். இது வந்து 12 பாயிண்ட், சந்திரன் 4.20, 4.20 சந்திரன் போயிட்டு, அது பிரச்சனை இல்லை. குரு தான் இருக்க, குரு இல்லைங்க, சந்திரன் தான் குறைஞ்ச பாகையில் இருக்கிறார். அல்ல அதை விட ஒருத்தர் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் குறைஞ்ச பாகை 5, சுக்கிரன் மகம் 4, சனி பூராடம். ஓகே, குறைஞ்ச பாகம் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் சார் குறைஞ்ச பாகை. 3.07 ராகு கேதை விட்டுருங்க. செவ்வாய் தான் 3.7 இருக்குல்லையே குறைஞ்ச பாகை செவ்வாய். ஏன்னா எதுக்காக தெரிஞ்சுக்கணும், ஒரு பலன் சொல்லும் போது அதனுடைய எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு செவ்வாய் தான் மிக குறைஞ்ச பாகை. அப்ப இந்த ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். மகர லக்னத்துக்கு குரு 3.12 கூடியவர்கள். அவர் 6ல மறைகிறது நல்லதா கெட்டதானா? ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெட்டது. எந்த வகையில நல்லது, எந்த வகையில கெட்டதுன்னா, இப்போ 12 கூடியவன் எங்க இருக்காருங்க? 6ல இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம்னா என்னங்க? விரயம். 6ஆம் இடம்னா வேலை. அப்ப 12ஆம் அதிபதி 6ல இருக்கும்போது வேலைக்கு போறவங்களுக்கு இந்த குரு நன்மை செய்வாரனா? செய்ய மாட்டார். ஆனால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு இருக்கு. நம்ம பிறந்த ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி இடங்கள் இருக்கு. அப்போ நீங்க பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தாண்டியோ அல்லது வெளிநாட்டிலேயோ அல்லது 12ஆம் இடம் சார்ந்த வேலைகள், 12ஆம் இடம் தான் டிராவல்ஸ். ஒரு இங்கிருந்து சென்னை வரைக்கும் ஒரு கோயம்புத்தூர் வரைக்கும் வண்டி போகுதுன்னா அந்த டிராவல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறீங்க. அடுத்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அது விஷா இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இடங்கள்ல வேலை பார்த்தீங்கன்னா குருவால யோகம் உண்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்னப்பா உங்க வேலை என்ன? பயணம். அப்ப நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 3.12 டிராவலிங் இருந்துகிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் போல பலன் உண்டு. என்ன இருக்கு? திருச்செந்தூர் போல. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரவுண்டிங்லேயே இருக்கிறீங்க. ஒரு பைபாஸ் ரோட்ல தானே அதிகமாக போவாருங்க, ஏதோ ஒரு பைபாஸ் ரோடு, பைபாஸ் 12ஆம் இடம். அப்போ சார் என்ன ஈஸியா சொல்றாரு? இல்ல 2 வீலர்ல போறீங்களா 4 வீலர்லையா? 2 வீலர் 100 கிலோமீட்டர் போறது சாதாரணமா ஏங்க சார்? 2 வீலர் 100 கிலோமீட்டர் போறது சாதாரணமா, நமக்கு 10 கிலோமீட்டர் போனாவே இடுப்பு வலிக்குது. அப்ப அது இல்லைங்க, அங்களுடைய அந்த குரு ரோல் என்ன பண்றாருங்க, சுத்த விட்டுட்டு இருக்காரு. அப்ப சுத்த விடுறதுக்கு திருச்செந்தூர் போனா பலன் உண்டு, சுத்த விடுறதுக்குங்க திருச்செந்தூர் போனா பலன் உண்டு. ஆனால் திருச்செந்தூர் போனாலும் அது ஜென்ம நட்சத்திரமா இருக்குது குரு. அப்ப திருச்செந்தூர் போயிட்டு யாருக்காச்சும் 3 பேருக்கு இளநீர் தானம் கொடுத்துட்டு வரணும். நீ அப்படி செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பலன் ஜாஸ்தி ஆகும். ஆனா இதே சுத்த நீங்க பிறந்த ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர் போய் தள்ளி போய் சுத்துறீங்கன்னா இப்போ யோகம் நிறைய வந்துடும். இப்ப நீ பிறந்த ஊர் எதுங்க? சென்னை எத்தனை கிலோமீட்டர் வரும்? அங்க போய் சுத்தினா பவர் ஜாஸ்தியா இருக்கும். அங்கேயே தங்கி சுத்துங்க,
அங்கேயே தங்கி சுத்திட்டு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பா முருகப்பெருமான் அருள் போடுவாரு. 3 இளநீர் தானம் மட்டும் கொடுக்கும். ஓகேங்களா? செஞ்சு பாருங்க. இங்கிருந்து சுத்தினாலும் பலன் உண்டு, ஆனா இருந்தாலும் ஒரு லிமிட்டெட் பலன் தான். 12ஆம் இடம்னா என் குருநாதர் சொல்லுவாரு, 4 ஆறு கடக்க வேண்டும் பார். சரம்னாலும் 4 ஆறு கடக்கணும், 12ஆம் இடம்னாலும் 4 ஆறு இருக்கணும். ஆனா 12ஆம் இடத்துல 3 விஷயம் இருக்குதுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு 400 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா 60% பலன். வேற பாஷை பேசக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா 70% பலன். அதே வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா 90-100% பலன். ஆமா, நீங்க வெளிநாடு போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கும்பிட்டீங்கன்னா 100% பலன் கொடுப்பார். இங்க ஒரு 60, ஏன்னா நீங்க அப்படி சுத்திட்டே இருக்கிறனால ஒரு 60%, அவ்வளவுதான். சரிங்க. அடுத்து சுக்கிரன் அப்படிங்கிறவர் நம்ம இயக்கலாமா? உங்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்காரு? 8ல் இருக்காரு. சுக்கிரன் 8ல் மறையலாமா? இப்பதான் சொன்ன மகர லக்னக்காரங்க சுக்கிரன் 8ல் மறையலாமா? மறையலாமா? மகர லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 8ல் மறையலாமா? மறையக்கூடாது. 5க்கும் 10 கூடையான போய் 8ல் மறையிறது மாபெரும் தவறு. சூரியன் வீட்டில் பகை வீட்டில் போய் மறைஞ்சு போறது மாபெரும் தவறு. சரிங்க. இப்ப ஒரு ஸ்ரீரங்கம் போலாமா? போலாமா? போகக்கூடாது. ஏன்னா நீங்க ஸ்ரீரங்கம் போனா ஒன்று பண்ணுனா மட்டும்தான் போகணும். எல்லா வேலையும் விட்டுட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜாதகம் படிச்சா போகணும். ஏன்னா 5ஆம் இடமும் 8ஆம் இடம் தான் ஜோதிடம். 5ங்கிறது புத்தி, 8ஆம் இடங்கிறது என்னங்க? மறைக்கலை சார்ந்த விஷயங்கள். அப்போ 5ஆம் இடங்கிற புத்தி 8ஆம் இடத்து மேல செலுத்தி ஒரு ஜோதிடம் போட்டு வீட்டில் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பூர்ணமான அருள் உண்டு. அப்ப இல்லை நான் வேலை பார்க்குறேன் வேற தொழில் பண்ணீங்கன்னா போனீங்கன்னா கண்டிப்பா அடி விழும். ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ஒரே ஒரு டைம் தான் போனீங்க. சரி, பரவாயில்ல. வேணா அடிக்கடி போயிட்டு வந்து பாருங்க எப்படி டெஸ்ட் இருக்கு. அதாவதுங்க என்ன இருந்தாலும் 5-10 கூடானவன் 8ல் மெடிக்கல் ரெஃபரா இருக்கிறவங்க வந்து நீங்க யாரை பார்க்க போறீங்க தான் கேள்வி. யாரை பார்க்க போறீங்க? டாக்டரை பார்க்க போறீங்க. டாக்டர் தான் பார்க்க போறீங்க. அப்ப டாக்டருங்கிறது எத்தனாம் பாவம்? 8 வரும். அது அவருக்கு தான் 8 நிறைய பார்ப்பாரு. நீங்க போய் 8 பார்க்கறது இல்லையே. நீங்க 6ஆம் இடத்து யாரை பார்க்குறீங்க? 6 இருக்குது. நீங்க போற இடத்துல மெடிசன் சம்பந்தப்படும் இதெல்லாம் வரும். டாக்டரை போய் பார்த்தாலும் நீங்க வந்து எப்படி போய் பார்க்கணும்? நல்ல நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல அங்க போய் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இடமா இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, அந்த மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கிறது எங்கீங்க? 8ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் நீங்களும் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும், பரவாயில்லை. அப்ப சுக்கிரன் பரவாயில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக முழு யோகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு, 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். பரவாயில்ல, அவ்வளவுதான். ஆனா இதே வேற தொழில் பண்ணா அப்ப நீங்க போலாம், வருஷம் போயிட்டு வந்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம அடிக்கடியும் போகக்கூடாது. அப்ப இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப பெரிய யோகம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனா நீங்க திருச்செந்தூர் போலாம், 60% பலன் உண்டு. 70% வெளிநாடு வெளி மாநிலம் போகணும். 100% அப்படி இல்லைங்க. அது உங்களுக்கு ஒரு சுமாரான பலன், உங்களுக்கு மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். நெகட்டிவா நடக்காது, பெருசா நெகட்டிவ் ஒன்று. அதுக்காக நான் சொல்லிட்டேன், சார் சொன்னாரு ஸ்ரீரங்கம் போனா உயிர் வருகிறது, அந்த மாதிரி எல்லாம் கணக்கு இல்லை. ஏதோ என்னமோ சொல்லுங்க, ஏதோ பரவாயில்லப்பா, ஏதோ சொல்லுங்க முள்ளு குத்துற மாதிரி, அவ்வளவுதான். அப்போ ஒரு இதான பலன் உண்டு. அப்ப சார் இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த குரு சுக்கிரன் தான் செல்வத்தை கொடுப்பாங்கன்னு இல்லை. ஜாதகத்துல 2ஆம் அதிபதி இருக்கிறாரு, ஜாதகத்துல 2ஆம் அதிபதி இருக்கிறாரு, ஜாதகத்துல 11ஆம் அதிபதி இருக்கிறாரு, நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம். அப்ப நம்ம என்னன்னா எந்த கிரகத்தை பிடிக்கிறோம், அந்த கிரகத்துக்கான எனர்ஜி கோவில் எது, அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான எனர்ஜி கோவில் எது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு சார். உள்ள நம்ம தேடி தேடி போனோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லலாம். ரேவதி நட்சத்திரம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்றோமா இல்லைங்களா? எல்லாம் சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகுமா. ஏன் ரேவதி நட்சத்திரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும் சொல்லுங்க பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரம் ஏன் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கானது? சூப்பர் பாயிண்ட். அடுத்து அருமையான பாயிண்ட். ரேவதியில சுக்கிரன் உச்சம். ஓகே, அதனால நம்ம போறோம். ஏன்னா இப்ப நான் அடுத்து சொல்றேங்க. ஒன்று அடிக்கடி உங்க குடும்பத்துல சண்டை வந்தா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த வீட்டுக்குள்ள போனா ஐயோ அந்த அம்மாவா அப்படி சொல்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க, ஆண்களே சொல்லுங்க.
மதுரை மீனாட்சி ஆட்சி அந்த வீட்டில் நடக்குதுப்பாங்க இல்லையா? சொல்றாங்களே இல்லையா? ஐயோ அந்த வீட்டில் மதுரை மீனாட்சி ஆட்சிப்பாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ரேவதி நட்சத்திரக்கும் மதுரை மீனாட்சிக்கும் என்ன கனெக்டிவிட்டி? ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், அது ஒரு புதன் ஸ்தலம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது புதன் ஸ்தலம். மதுரை அப்படிங்கிற அந்த மதுரை ஆண்ட யாருங்க? மீனாட்சியுடைய ஸ்தலம், அது புதன் ஸ்தலம். ரேவதி நட்சத்திரம் ஒன்று. அதனாலதான் காரணமானா அதுல உச்சமடையக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். சுக்கரனா தான் ராணின்னு அர்த்தம். சுக்கரன் அங்க எப்படி இருக்கிறாங்க? ரேவதி இல்ல. ஜென்ரா ரேவதியில சுக்கரன் உச்சம். அப்ப பெண் உச்சமான யாரு? ராணி வந்துருச்சா? அப்ப அது புதனுடைய ஸ்தலம் ரேவதி அப்படிங்கிறது. அங்க அந்த ரேவதி நட்சத்திரத்துல யார் உச்சம்? சுக்கரன் உச்சம். அங்க வந்து சுக்கரன் பெண் ராணியாக இருக்கிறார்கள் அர்த்தம். அடுத்தது ராணியா இருந்தா அதிகாரம் வேணுமா வேண்டாமா? அதிகாரம் இருக்கிறவங்க தானே ராணியா இருக்க முடியும். ரேவதி நட்சத்திரம் செவ்வாயுடைய கர்மாவை கொண்ட ஒரு நட்சத்திரம். செவ்வாய்னா தான் அதிகாரம். ஓகேங்களா? அப்ப செவ்வாய்ங்கிற எனர்ஜியை பெற்றிருக்கிறது ரேவதி, அதிகாரம் கொண்ட ரேவதி. அது சுக்கிரன் உச்சமடையக்கூடியது ராணி, அது புதனுடைய ஸ்தலம். புரியுதுங்களா? அப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சொல்றாங்க? இந்த 3 தத்துவம். நீங்க அங்க போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய சன்னதி கீழே என்ன இருக்கு? மரகதம் என்ன இருக்குது? அதுக்கு கடியில என்ன இருக்குதுங்க? மரகதத்தை பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க ஃபுல்லா என்ன ஆகும்? மரகதத்துடைய வைப்ரேஷன் ஃபுல்லா கிடைக்கும். மரகதம்னா என்ன கிரகம்? புதன். அந்த ஏன் புதன் ஸ்தலம்? ஏன் மதுரை மீனாட்சி புதன் ஸ்தலம்னா அந்த இதுக்கு கீழே என்ன இருக்குதுங்க? மரகதம் அவ்வளவு பதிச்சு வச்சிருக்காங்களாம். அந்த அளவுக்கு அந்த மரகதத்துடைய சக்தி அந்த இடத்துல ஃபுல் வைப்ரேஷனா இருக்கும், எனர்ஜி. ஆமா ஆமா. அப்போ இதுல என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கோவிலை கொடுத்துருக்காங்கன்னாலும் காரணம் காரியம் இல்லாமல் கொடுப்பதில்லை. சரிங்களா? டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? சரி ஓகே, சரிங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம பேசுறோம்னா நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளே ஏகப்பட்ட சூச்சமங்கள் இருக்கு. நம்ம உள்ள போய் தேடி தேடி பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்றேங்க, ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இப்போ அப்படியே எனக்கு தெரிஞ்ச பாயிண்டை வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா எந்த பாயிண்ட்டுமே பொய்யான பாயிண்ட் கிடையாது, ஆணித்தரமான உண்மையான பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் பயன்படுத்துங்க. ஸோ எல்லோரும் குரு சுக்கரன் மகாலட்சுமி சுக்கரனுடைய ஆசியையும், குரு பகவான் யாருங்க திருச்செந்தூர் முருகனுடைய ஆசியும் பெற்று ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.